வணக்கம். நம்ம கூட இருக்கிறவங்க நல்லவங்களும் இருப்பாங்க, தீயவங்களும் இருப்பாங்க இல்லையா? கெட்டது செய்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம யார் கூட இருக்கணும்? நல்லது செய்கிறவங்கள்ட்ட. கெட்டது செய்கிறவங்க இருப்பாங்க, அது நமக்கு தெரிஞ்சும் அவங்க கிட்ட இருந்து கூடவே இருக்கலாமா, இல்லை விலகி போகணுமா? ஏன் எதனால விலகி போகணும்? அவங்க கூடயே நம்ம பயணிக்கும் போது அவங்களுடைய குணம் நமக்கும் வந்துடும் இல்லையா? அப்போ நம்மளும் அவங்க கூட சேர்ந்து கெட்ட விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு சின்ன கதை. என்ன அப்படின்னா, கோவிலில் 2 யானை நல்லா குளிச்சுட்டு நல்லா நெத்தியில் பட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி 2 பன்றி என்னது நல்ல சகதியிலெல்லாம் குளித்து நல்லா உடம்புல சேரெல்லாம் பூசிட்டு வந்துட்டுருக்கு. முன்னாடி யானைக்கு முன்னாடி எதிரே நல்லா வாழெல்லாம் ஆட்டிட்டு அப்படியே வந்துட்டுருக்கு. வரப்போ இந்த யானை ஃபஸ்ட்டு போன யானை என்னது இந்த பன்னி வரதை பார்த்ததும் ஒதுங்கி நின்று அதுக்கு வழி விடுது. விட்டதுமே இந்த பன்னி அது சொல்லுது, இன்னொரு பண்ணிட்டு சொல்லுது, பார்த்தியா அந்த யானைக்கு என்னை பார்த்ததும் எவ்வளோ பயம், என்னை பார்த்ததும் ஒதுங்கி நின்று எனக்கு வழி விடுது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அதை 2 பேரும் பேசிட்டு இப்படி சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்போ இந்த யானையோட கூட இன்னொரு யானை சொல்லிச்சு, நீ அவனை பார்த்து பயந்தியா, அந்த யானையை பார்த்து பயந்தியா, அதனால தான் அதுக்கு வழி விட்டு நின்னையா அப்படின்னு கேட்டப்போ அந்த யானை சொல்லுது, அப்படி இல்லை, இந்த நான் என்னது குளித்து நல்லா நெத்திலெல்லாம் பட்டை போட்டு அழகாக வந்துட்டுருக்கேன். இந்த பன்னி எப்படி இருக்குது, சேரில் என்னது குளித்து அது உடம்பு மொத்தம் சேரோடு வந்துட்டுருக்கு. ஒருவேளை நான் அந்த பன்னி மேலே பட்டாலும் பன்னி என் மேலே பட்டாலும் அழுக்காக போகிறது யார்? யானை தான் அழுக்காக போகுது இல்லையா? யானை மேலே தான் பன்னி மேலே இருக்கிற சேரு மொத்தம் இதாகி அழுக்காயிரும் இல்லையா? அதனால தான் நான் அதுக்கு ஒதுங்கி நின்று வழிவிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேரை நம்ம கடந்து வந்துட்டுருப்போம். நல்லவங்களும் பார்த்துருப்போம், கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்போ நம்ம கூட கெட்ட விஷயங்களை மட்டுமே, கெடுதல் மட்டுமே செய்கிற ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம விலகி வந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை என்னது என்றைக்கும் இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில். சரியா? இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்தி விடைபெறும்.